ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி மோர்களி மோர்கூழ் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நல்ல புளிப்பு உள்ள தயிர் ஒரு 6 லிட்டர் அளவுக்கு, 2 கப்பு மாவு, அதாவது இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மோர் மிளகாய் ஒரு 6, 2 வத்தல் மிளகு. தயிரை நல்லா மோராக கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறோம், ஏன்னா மோர் மிளகாயில் உப்பு அதிகமாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ இந்த கடைஞ்ச மோரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு, இது நீங்கள் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மாவுலையும் எடுத்துக்கலாம். மாவு அந்த மோரில் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு பீட்டர் வச்சு இங்கே கரைச்சி எடுத்துடுறேன். இது கட்டி இல்லாமல் இருந்ததுனாக்கா நம்ம ஊற்றி கிளறும் போது உங்களுக்கு உருண்டையாக தனித்தனியாக கட்டியாக வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு கூட நம்ம கிள்ளி வச்சுருக்க மோர் மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வத்தல் இருக்கும், 2த்தையும் நான் இது கூட சேர்த்துட்றேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம கரைக்கிறதுல சேர்த்துனாலும் இப்படி பொரிக்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனையோடு இருக்கும். இப்போ மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் செவக்க விடணும். செவந்ததுக்கப்புறம் அதாவது மோர் மிளகாய் நல்லா வறுப்பட்டு வாசனை வரும், அந்தளவுக்கு வறுப்படணும். இதில் கருவேப்பிலை இப்போ நம்ம சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கரைசல், மோரில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றி கிளற வேண்டியது தான். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த மாவு, பச்சரிசி மாவு மோர் கலவையை வானலில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பதமாக வந்துடும். கொஞ்ச நேரம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் புழுங்க விட்டோன்னா போதும். 10 நிமிஷத்தில் இந்த மோர்களி ரெடி ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் கப்பில் எடுத்து வச்சும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு பிளேட்டில் ஊற்றி நீங்கள் துண்டுகளாக போட்டுட்டு ஆற விட்டும் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். சூடாக இருக்கும்போது ஒரு ருசியிலையும், ஆறுனே துண்டுங்களாக போட்டு சாப்பிடும்போது ஒரு விதமான ருசியும் கொடுக்கும் இந்த மோர்களி. இது ஈஸியாக உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. இப்போ ஓரளவு கெட்டியாக வெந்து வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு வெந்திருக்குனாக்கா, நீங்கள் கை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா துளி கூட உங்கள் விரலில் ஒட்டாது, அந்தளவுக்கு பக்குவமாக வெந்துடும். இந்த தயிர்லேயே இருக்க வெண்ணெய் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். தனியாக இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்கவே தேவையில்லை. இதை மாதிரி ஒரு தட்டில் ஊற்றிட்டு துண்டுகளாக போட்டுட்டு சாப்பிட்லாம். இப்படி கிண்ணத்தில் வச்சும் நீங்கள் சுட சுட எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.